வீட்டில் செல்வம் பெருக, நிம்மதி மகிழ்ச்சி பெருக என்ன செய்யணும்? செல்வம் பெருக, அதாவது நிம்மதி மகிழ்ச்சி பெருகுன்னா பணம் தான் நிம்மதி மகிழ்ச்சி வந்துடும் நினைக்கிறாங்க. இப்போ பணமே இல்லைன்னா அதுவே செல்வமே பெருகணும்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு தத்துவார்த்த பரிகாரத்தை பயன்படுத்தலாம். நம்ம முன்னாடி நிறைய சொல்லியிருக்கோம். தத்துவார்த்த பரிகாரம், அப்புறம் விசேஷமான பரிகாரங்களெல்லாம் ஒரு 5 வகையான பரிகாரங்கள்லாம் சொல்லியிருக்கோம். பக்தி பரிகாரம், ஐதீக பரிகாரம், அருளாக்கு பரிகாரம், வைத்தீக பரிகாரம், அதாவது ஓமையாகன்ற மாதிரி. ஆக 4 வகையான பரிகாரம். அதை என்ன சொன்னதுனால திரும்ப சொல்கிறேன் பாருங்கள். பக்தி பரிகாரம், ஐதீக பரிகாரம்னா காலகாலமாக நம்பப்படுவது. பக்தினா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம எந்த சாமி மேல் பக்தி இருக்கோ அது செய்கிறது பக்தி பரிகாரம். அருளாக்கு பரிகாரம் ஜோசியருங்க அவங்களுக்கு தெரிஞ்சது அல்லது அவங்க வாய்க்கு வந்தது சொல்லுவாங்க. அவங்க நாக்குக்கு பலம் இருக்கிறது, வாக்குக்கு பலம் இருக்கிறது, ஏதோ சில தேவதைகள் வசியமாக இருக்கும், அதனால் அவங்க சொல்லுவாங்க, அதனால் அது நடக்கும். அது அருள்வாக்கு பரிகாரம். 4வதாக வைத்திக பரிகாரம், ஓமம் பண்ணுறது, யாகம் பண்ணுறது போன்றது வேதத்தின் அடிப்படையில், சாஸ்திரத்தின் அடிப்படையில் செய்யப்படுவது வைதிக பரிகாரம்னு பேர். இது இல்லாமல் தத்துவார்த்த பரிகாரம் இருக்கிறது. தத்துவார்த்த பரிகாரம்னு சொல்லக்கூடியது சிலது இருக்குது. அப்புறம் ரகசிய பரிகாரங்கள்லாம் இருக்குது. இதை பற்றிலாம் நம்ம தனித்தனியாக வீடியோலாம் போட்டிருக்கிறோம், அதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதில் காரக பரிகாரம் கூட வீடியோ போட்டிருக்கோம், காரகத்தின் அடிப்படையில் பண்ணுறது. இப்போ இதை நம்ம தத்துவார்த்த காரகத்தை அடிப்படையில் தத்துவார்த்த பரிகாரங்களை செய்யலாம். இப்போ கேட்ட கேள்வி என்ன? முதல் கேள்வி என்ன? வீட்டில் செல்வம் பெருகும். வீட்டில் செல்வம் பெருகும். செல்வம் அப்படிங்கிற சொல்லி எதை குறிக்கும் அப்படின்னா சௌபாகியத்தை குறிக்கும். அதுக்கும் மேலே இருக்கக்கூடியது சுக சௌகரியங்கள்லாம் கொடுக்கும். அப்படின்னாக்கா அடிப்படை அப்படின்னு ஒரு நிலை இருக்குது. ஜாதகத்தில் 12 கட்டம் இருக்குது. அதில் 1வது கட்டம் அடிப்படை. அடிப்படைன்றது 2வது கட்டம் தனம் அப்படிங்கிறது, 4வது கட்டம் சுகம் சௌகரியங்கிறது, 9ஆம் மட்டும் யோகம் சௌபாக்கியங்கிறது, 11ஆம் இடம் ஆடம்பரம்ன்றது. ஸோ இந்த மாதிரி நிறைய கட்டங்கள் இருக்கு இல்லையா? ஸ்டெப் பை ஸ்டெப் அடுத்த லெவலுக்கு போகிறது. அது அப்படின்னாக்கா லோயர் மிடில், மிடில், அப்பர் மிடில், அதுக்கப்புறமா ஹை கிளாஸ்னு இப்படி நம்ம எப்படி இன்கம் டேக்ஸில் ஆளெல்லாம் பிரித்து வச்சுக்கிறாங்க மக்களோட நிலைமையை. அதே மாதிரி இங்கே கிரகங்கள்லாம் அந்த மாதிரிலாம் இருக்குது. அடிப்படை என்னன்னு, அடிப்படை ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு என்ன தேவை, அதுக்கு அடுத்தது என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆக அடிப்படை அப்படின்றது நமக்கு தேவையானது. அவங்க செல்வம் சேரணும்னா செல்வத்துக்கு 2 கிரகத்தை சொல்லலாம். அடிப்படையான செல்வம் ஒன்று இருக்குது, அதிகப்படியான செல்வம் ஒன்று இருக்குது. அடிப்படையான செல்வங்கள் எல்லாம்